தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பொட்டி பொட்டியா ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க. பொட்டி பொட்டியா ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க. ஏதோ ஒன்று பார்ப்போம். நம்ம இது ஒன்று திறந்து பார்ப்போம். வெளியில் போட்டு பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு, பேசன் லட்டு, கார்லிக் மிக்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க. உள்ளே திறந்தா டப்பா தான் பெருசாக இருக்குது. நல்லா இவ்வளோ பெரிய டப்பா. இதில் கொஞ்சம் வச்சுருக்காங்க, இதில் கொஞ்சம் வச்சுருக்காங்க. இதில் மைசூர் பாக்கு ஒரு 6 இல்லை 8 இருக்கும். மிக்சர் இவ்வளோ வச்சுருக்காங்க. இதில் ஏதோ ஒரு ஸ்வீட் இருக்கு. என்னன்னு தான் பார்ப்போமா? உருண்டை வச்சிருக்காங்க. உண்மையாக கர்ப்பிணிகளுக்கு தீபாவளி அன்னைக்கு இந்த ஒரு ஸ்வீட் அளவு எதனாலும் சாப்பிடலாம். மைசூர் பாக் சாப்பிட்டாலே இந்த அளவு 20 கிராம் சாப்பிடலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு சுகர் இருக்கோ சுகர் இல்லையோ பேபியை கட்டாயம் அஃபெக்ட் பண்ணும். திடீர்னு வந்து நீங்கள் சாப்பிட்றது வயிற்றுல இருந்து அப்படி லிவருக்கு போகும். சிலது செரிமானம் ஆகி லிவருக்கு போகும். எப்படி இருந்தாலும் சுகர் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு மேலே கட்டாயம் சாப்பிடாதீங்க. உங்கள் பேபி கட்டாயம் அஃபெக்ட் ஆகும். 1000ல் ஒரு பேபியாவது சுகர்னால பெரிய லெவலில் காம்ப்ளிகேஷன் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ தயவுசெய்து இந்த தீபாவளிக்கு கர்ப்பிணிகள் சீனியை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடுங்க. மற்ற காரம் எதனாலும் எடுத்துக்கலாம். காரம் இப்போதைக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா காரம் வந்து வயிற்றுலேயே அப்சர்வ் ஆகாது. அது வந்து நாக்கில் இருக்க டேஸ்ட்டு அப்படியே உங்களுக்கு வந்து இதுவாகிடும் இல்லையா? ஸோ காரம் நல்லது, இனிப்பு சுத்தமாக நல்லது. சார் கருப்பட்டி மாத்திரம் எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு கேட்பீங்க. கருப்பட்டியும் உடம்புல வந்து டைஜஷன் ஆன பிறகு இதே தான். வெல்லமும் இதே தான். நாட்டு சர்க்கரையும் இதே தான். எல்லா சீனியுமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான். அப்சர்வ் பண்ணுற இடம் தான் வேறு. பிளெயின் குளுக்கோஸ் வாயிலே அப்சர்வ் ஆகிடும். சுக்ரோஸ் இருக்கிறது வயிற்றுலேருந்து லிவருக்கு போயிடும். மற்ற கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை எல்லாம் குடல் வழியாக திருப்பி லிவர் போகும். ஸோ சுற்றி வளைச்சி எல்லாமே வந்து உங்கள் பேன்க்ரியாஸை பாதிப்பு கொடுத்து இன்சுலினை கூட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்சுலின் அதிகமாக உங்களுக்கு இன்னும் சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை வரும். இன்னும் பசிக்குதுங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு ராத்திரி வந்து ஒரு 2 ஸ்வீட் சாப்பிட்டுட்டு ஒரு 7 மணிக்கு 2 ஸ்வீட் சாப்பிட்டுட்டு படுத்து பாருங்கள். மிட் நைட்டில் எழுந்திரிச்சு உங்களுக்கு வந்து பசிக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ சுகர் இருந்துச்சுன்னா 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த இன்சுலின் லெவல் கொஞ்சம் கீழே விழவ உங்களுக்கு பசிக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அது இன்னொரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும். இதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லது. இது வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து எதை வேணாலும் சாப்பிடுங்க. இந்த இதை வந்து மத்தியானத்துக்கோ நைட்டுக்கோ வச்சுக்கோங்க. ஸ்வீட் சாப்பிட்டுட்டு காரம் சாப்பிட்டுட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சுகர் ஸ்பைக் ஆகாது. அந்த காரம் வந்து ஒரு மாதிரி காம்பன்சேட் ஆகும். பட் இதை மாத்திரம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதான் லாஸ்ட்டாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் வைப்பாங்களே பாயசத்துக்கு கடைசியாக வைப்பாங்களே, பாயசம் சாப்பிட்டீங்கன்னா 2 மணி நேரத்தில் திருப்பி ஒரு பசி எடுக்கும். அது வந்து பேபியை பாதிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டராக இருந்தாலும் சரி, செகண்ட் ட்ரைமெஸ்டராக இருந்தாலும் சரி, தேர்ட் ட்ரைமெஸ்டர் இருந்தாலும் சரி, பேபி வில் பி அஃபெக்டட் பை சுகர். ஸோ நீங்கள் சாப்பிட வேண்டிய இந்த அளவு தான். 20 கிராம் தான். அது அல்வாவாக இருந்தாலும் சரி, ஒரு அதிரசமாக இருந்தாலும் சரி, பாயாசமாக இருந்தாலும் சரி, அரை கப்பு குடிக்கலாம். 20 கிராம் தான் உங்களுக்கு யூஆர் ரியலி அளவு. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சார், எனக்கு சுகரும் கிடையாது, என் ஃபேமிலியிலையும் யாருக்கும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்க. யாருக்குனாலும் வருவாங்க, சர்ப்ரைஸாக வரும். சுகர் எவ்வளோ நாளாக இருந்திருக்கு? ஒரு 20 வருஷத்துக்குள்ளே தான் ப்ரெக்னன்சி சுகர் வந்திருக்கு. 30 வருஷத்துக்குள்ளே தான் 40 வயசில் சுகர் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வெறும் டைப் 1 டயபெட்டிஸ்னு ரொம்ப ரேராக தான் பார்ப்போம். அதுக்கு அவ்வளோ ஜாஸ்தி பார்க்கவே மாட்டோம். டைப் 2 டயபெட்டிஸ் பிகாஸ் ஆஃப் உணவு அதிகம் ஆக இன்சுலின் ஜாஸ்தி ஆக உடம்புல இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியாகி இன்சுலின் ரெசிஸ்டன்ட் வந்து உள்ள சுகர். சார் இதனால் முடியாது சார் அப்படின்னு வச்சுக்கோங்க, யூ ஆர் ரிஸ்கிங் யுவர் பேபி. தெர் இஸ் நத்திங் வி கேன் டு. என்னென்னலாம் பேபியை பாதிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். வெரி ரேர்லி சைலண்டாக ஸ்டில் பர்த் வரலாம். ரொம்ப ரேராக உங்களுக்கு லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகி சிசேரியன் செக்ஷன் வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும். இல்லை பாதி வழியில் வந்து மாட்டிக்கிட்டு ஷோல்டர் டிஸ்டோர்ஷன் இந்த பக்கமா அந்த பக்கமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சுகப்பிரசவம் சான்ஸ் வந்து ஒரு 10லேருந்து 20% கம்மியாயிடும். சிசேரியன் செக்ஷன் தான் பண்ணணுங்கிற சுச்சுவேஷன் இருக்கும். பேபியும் ஒரு மாதிரி பிறக்கும்போது ஒரு மாதிரி சப்பி பேபி மாதிரி இருக்கும். பட் பார்க்கும்போது அழகாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. பட் அந்த பேபிக்கு பிறந்த உடனே பேபியோட சுகர் லெவல் டொப்புன்னு கீழே வரும். அதனால
உடனே டாக்டர்ஸ் வந்து அதுக்குள்ள ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுத்து சுகரை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சுகர் இருக்கிற பேபி ஃபேட்டாக இருக்குன்னு நினைப்பீங்க, பட் உண்மையாகவே தட் ஹேவ் சைட் எஃபெக்ட்ஸ். பிறந்த பிறகு பேபிக்குள்ள சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது, நான் முடிச்சுட்டு நான் வாக் பண்ணுறேன் சார் அப்படின்னா தட் இஸ் ஓகே, டேக் சம் கட்ஸ் டு டூ தோஸ் திங்ஸ். பட் எதுக்குங்க ரிஸ்க்கு? ரோட்டில் வந்து கண்ணை கட்டிட்டு நம்ம நடந்து காரங்களும் இடிக்க மாட்டான், காரங்களும் இடிக்க மாட்டான், நம்மளால் நடக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதனால் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், வீட்டுக்கு இந்த மாதிரி பாக்ஸாக சுகர் வரதை, இல்லை பாக்ஸாக ஸ்வீட்ஸ் வரதை, இல்லை அக்கம் பக்கத்துலேருந்து ஸ்வீட்ஸ் கொடுத்து விடுறத திருப்பி அவங்களுக்கே கொடுத்து விட்ருங்க. இல்லைன்னா வேறு யாருக்காவது கிஃப்ட் பண்ணிடுங்க. உங்கள் வீட்டில் இருந்தால் கட்டாயம் நமக்கு சாப்பிடணும்னு ஆசை. இந்த கிரேவிங் இல்லாமல் இருக்கவே முடியாது. வீட்டில் ஒரு பாட்டில் மது இருக்குன்னு வச்சுக்கோங்க, குடிக்காதவங்க கூட கொஞ்சம் குடிச்சு பார்க்கணும்னு நினைப்போம். ஸோ இதுவும் மதுவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஸோ என்ஜாய் தீபாவளி, பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். மாவு சத்துக்களை எவ்வளோக்குள்ள உங்களால் குறைக்கிறதுக்கு பழகிக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், உங்கள் ஸ்கின் நல்லாயிருக்கும், பாடியில் ப்ரோட்டீன் அதிகமாகும். இல்லை மாவு சத்துக்கள் ஜாஸ்தி இருக்கிறனால உங்களுக்கு மறைமுகமாக சுகர் கண்ட்ரோல்டாக இருக்குதுன்னு நினைப்பீங்க, பட் ஸ்டில் ஃபேட்டி லிவர் இருக்கும். எல்லா ப்ராப்ளம்ஸும் கேஸ்கேடாக அடுத்தடுத்து வர வாய்ப்புகள் இருக்கும். ஸோ சுகர் இஸ் நாட் ஹெல்த்தி. இந்த தீபாவளிக்கு கைண்ட்லி அவாய்ட் ஆல் சுகர்ஸ். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட ஸ்வீட்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. காரம் எடுத்துக்கோங்க, அதுவும் கடலை மாவு காரங்கள் இட்ஸ் அக்செப்டபிள். ஸ்வீட்னா இந்த அளவு தாங்க, 20 கிராம்ஸ் மேலே கட்டாயம் கிடையாது. ஐம் வெரி ஸ்ட்ரிக்ட் இன் திஸ். ப்ளீஸ் மேக் ஷுர் தட் சுகர் இருக்கிறவங்க ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடாதீங்க. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எப்படி உங்கள் அப்பா அம்மா பார்டர் லைன் டயபெட்டிஸில் இருப்பாங்க, டயபெட்டிஸ் இல்லைன்னு இருப்பாங்க. ஒரு 3 மாதத்தில் அவங்க சுகர் திடீர்னு பார்த்தீங்கன்னா 220 இருக்கும். ஸோ எல்லாருமே இன் ஜென்ரல் தமிழர்கள் சுகரை கட்டுப்படுத்துறதுக்குள்ள முயற்சியில் ஈடுபடணும். சுகர் இல்லாத ஒரு தீபாவளியாக இந்த தடவை இருக்குன்னு நான் விருப்பப்படுறேன். காரமாக சாப்பிடுங்க, அதனால் எந்த ஒரு தப்பும் கிடையாது. பட்டாசு அதிக வெடிங்க, புது பட்டாசுலாம் வந்திருக்கான், அது எல்லாத்தையும் வெடித்து சந்தோஷமாக வீடியோ கொடுங்க. நானும் பார்க்க மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். சுகர் ரொம்ப தீங்கு, வேண்டவே வேண்டாம், தூக்கி போட்டுருங்க. எல்லாரும் நல்ல நண்பர்களுடையும் உறவினர்களும் தீபாவளி நல்லபடியாக கொண்டாடுங்க. உணவு நல்லா சாப்பிடுங்க, காரமாக சாப்பிடுங்க, காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் எடுக்காத தீபாவளியாக இந்த இருக்குன்னு நான் விருப்பப்படுறேன். ஹாப்பி தீபாவளி, தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.